அப்ப இந்நேரம் அந்த குணத்திலேயுங்க அப்ப நீங்க அதுல நைட்டா இந்நேரம் அந்த குணத்திலேயுங்க குணம் கொடுக்கும் இந்த பாட்டு குறிப்பறிந்து ஈதலே குணம் கொடுக்கும் அது பொதுவிலேயே சூழலை குறிப்பறிந்து ஈதலே குணம் கொடுக்கும் குறிப்பா அறிஞ்சு கொடுத்தா குணம் கொடுக்கும் அது பொதுவிலேயே அது இல்லாட்டி பொதுவிலேயே சூழல் அப்ப அதை விட்டோம் பை உத்தமர பொடிவிலே அதுதான் இந்த ஒப்பந்தம் பண்ணி கொடுத்துருச்சு இந்த ஒப்பந்தம் பண்ண நல்லா இந்த ஒப்பந்தம் பண்ணி கொடுத்து ஏதாவது ஒரு குணம் செஞ்சாலன்னா அந்த தன்மை வீழ்ச்சி இல்லாட்டி என்ன நடக்கிறது எல்லாம் நடக்காம வித்தியாசம் நடக்குதுன்னு யோசிப்பாங்க செஞ்சாலும் இப்படியெல்லாம் நடக்குது செய்ய மாதிரி கேள்வி பார்க்கலாம் அது ஏன் நான் இந்த தியானத்தை செய்யறதால இப்படியெல்லாம் நடக்குது கொஞ்சம் காலம் எடுக்கும் விலகி சொல்றது செய்யாததெல்லாம் இப்படி நடக்குது எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் காலம் எடுக்கும் எடுத்ததுக்கு அப்புறம் மரம் என்ன செய்வாங்க செய்யறதால இது நடக்கணும் செய்யாம போகிறாங்க இது நாம என்ன பிடிச்சிடுவாங்க அப்ப அங்களை என்ன செய்யும் வேண்டாம் ஈமம் வளர்ச்சி ஈமம் நம்பிக்கை ஏகமாக நான் ஈக்கணுங்கிற அந்த நிலையிலையும் ஈமான் நம்பிக்கை அதுக்கு சக்தி இருக்கணும் அதான் அந்த குணம் ஈமான் தான் உங்களோட குணம் யோமீன்ங்கிறது உங்களுக்குரிய நாமமா இறைவனுக்குரியதா இறைவனுக்குரிய நாமம் ஈமான் என்பது இறை உரிமை இறந்து பிறக்காமல் செய்து வராது என்று சொல்றான் யோமீன்ங்கிறது இறைவன் நாமம் அப்ப அவன் இருக்கான் என்றா அவன் எங்க இருக்கின்ற நம்பிக்கையில் இருக்கான் பயமை அதை எடுக்கத்தான் இங்க வந்து அவன் இங்க வந்து அவன் அந்த இருக்கிறத பார்த்துட்டான்பா தெரிஞ்சிட்டு வா இப்ப இங்க இருந்து என்ன எடுத்துக்கிட்டு போகணும் இருக்கிற இந்த நிலையை எடுத்துக்கிட்டு போகணும் ஈமான் எடுத்துக்கிட்டு ஈமான எடுத்துக்கிட்டு போறதுக்கு தான் களிமா அவசியம் அப்ப ஒளி வீசும் களிமாவின் தெளிவான விளக்கத்தில் ஒளி வீசும் களிமாவின் தெளிவான விளக்கத்தில் திரை நின்று இப்ப அவர் இருக்காரு அப்ப நான் இருக்கேன் என்ற ஒரு உணர்றதுக்கு இந்த ஒரு நம்பிக்கையை எடுத்துக்கிட்டு போக கல்வோட என்ன செய்யணும் ஒரு களிமாவை எடுத்துக்கிட்டு போகணும் அதான் உங்களுக்கு தந்திருக்கிற பயிற்சி அந்த ஒரு வழி பருவத்துக்கு சரியா கல்வோட அதை எடுத்துக்கிட்டு போற அதுதான் ஒரு வழி பருவம் அது மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டு போகணும் அது ஒரு வழி பருவத்துக்குத்தான் உருவத்தில் மயங்கும் யாவும் ஓர் வழிப்படும் அப்ப இப்ப இப்படி இந்த ஊடகம் பயன்படுறது கால்நிலையா உயர்நிலையா உயர்நிலை இல்லாட்டி மறந்து அப்ப என்ன செய்யும் மரணம் சொல்லாமல் இப்ப இருக்கிற நிலைக்கு வந்தவுடனே ஏற்கனவே இருந்த நிலை மறதிக்கு தானே வைத்து ஆனா இப்படி எல்லாம் நான் இருந்தேன் இப்படி எல்லாம் இருக்க வரும் என்று சொல்லி உணர்ந்துட்டு செல்றேன் தானே மறதிக்க போயுமே நீங்க என்ன பார்க்கணும் இப்ப மறதிட்டான்னு வந்து பார்த்துட்டு இருக்கு நினைவுல பார்த்துட்டு இருக்கிறீங்க மறதிக்கு வந்துதான் என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க மறதிக்கு வந்து பார்த்த உடனே நான் என்னத்தான் பார்க்கிறேன் நான் தான் தெரிகிறேன் அப்ப அந்த மறதிக்க வந்து பார்க்கறதால நான் மறந்துதான் என்ன இப்படி பார்க்கணுன்றத புரியாம அப்பயும் ஒரு மறதி வருது அந்த மறதியும் வருது கூட வந்து அது இங்கேயும் மறக்க வச்சு ரைட்டா இப்ப மரணத்தின் ஜீவன் என்ன மறக்கிறது ஒரு நிலையில இருந்து வந்த உடனே ஏற்கனவே இருந்து அப்ப அவன் என்ன செய்யறான் அப்படி மறந்த எல்லாத்தையும் நினைவுபடுத்துறான் இதுல சஜா விளங்குதா சஜா இப்ப காட்டின இடம்
அந்த பிரச்சனை இதே விளக்கம் தான் போகுது. அதாவது கட்டுன்ற நிலையில இருந்து பார்க்கும்போது அது நாம இன்மையில இருக்கும், ஏகத்துல இருக்கும் போது மறுமையில இருக்கும். ஏகத்தில சரிப்பட்டதுக்கு புறம் சாச்சா இந்த நிலை எல்லாத்தையும் அறிவுதான் நமக்கு காட்டி தருது. அறிவுதான் உணர்த்துது. அறிவுதான் இந்த நிலை எல்லாத்தையும் பிடிச்சு நீ மறந்ததால இப்படியெல்லாம் உன்னை உணர்ந்திருக்கா, இப்படியெல்லாம் நினைச்சு பார்த்திருக்கா, இப்படியெல்லாம் உன் நினைவுல நீ வந்திருக்காங்கிறது உணர்த்துது என்றுதான் அந்த நமக்கு என்ன செய்யுது, நிலையை உணர்த்துது. நமக்கு அந்த நிலையை வெளிப்படுத்தி காட்டு. அப்படி காட்டுற நிலை, அந்த நிலையை நாம உணராம நாமே நம்ம உலகத்துக்கு வந்திருக்கோம், உலகத்துல வாழ்றோம், உலகத்துல இருக்கோம் என்று இதை உலகம் கண்டு கண்டு இதை நிஜம் கண்டு கண்டு திரும்பியும் அந்த மறதிக்குள்ளாம் போறோம். அப்ப மறதிக்க போக போக என்ன செய்வோம்? போக அந்த உண்மையான நிலையை மறந்துடுவோம். மறதிக்க போக போக என்ன செய்வோம்? மறந்துகிட்டே போகும். அப்ப தொடர்ந்து மறந்துகிட்டே போய் கடைசா ஈக்காரா நான் இருக்கிறேங்கிறதே மறந்துடுவாரு எல்லாத்தையும். அப்ப அந்த நிலையும் இடிக்கப்ப அந்த மறந்த நிலை இருக்க இல்லையா? அந்த மறந்த நிலை இருக்கிறானே, அந்த நிலைக்கு இப்ப வந்து நிற்கும். அந்த மறந்த உண்மையை நினைவுபடுத்தும் மார்க்க நெறிதான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். மார்க்க நெறிதான் தரிக்கிறது. அப்ப இப்ப என்ன செய்யணும்டா, திரும்ப திரும்ப மறதிக்கே போகாம, மறதிக்கே போய் தன்னை மறந்தும் போகாம, மறதிக்க போய் தன்னை மறந்து நான் இல்ல என்று சொல்லி ஒரு அறிவுல வாழாம நான் இருக்கேன் என்று சொல்லி அந்த நானை பிடிச்சி அதை நினைவுபடுத்தி நினைவுக்கு வரும். நினைவுக்கு வர வர என்ன செய்யும் அந்த நினைவு? மறதியால நீ எப்படியெல்லாம் ஆகினா, எப்படியெல்லாம் வந்தா, எப்படியெல்லாம் இருந்தா என்று அந்த நினைவு ஒவ்வொன்றா காட்டுமா இல்லையா? அப்படிதான் இப்ப காட்டுது. அப்ப காட்டுறதை இப்ப நாம இன்னும் விளங்குறேன்டா, இன்னும் காட்டுறேன்டா, இன்னும் பிடிக்கிறேன்டா, என்ன செய்யணும்? அதிகமாக ஞாபகப்படுத்தணும், நினைவுபடுத்தணும், மறதியை நிற்கணும். மறக்கிறத நீக்கி நினைவுபடுத்த என்ன செய்யும்? அதிகரிக்கும். அவன் என்ன செய்வான்? உங்களை இப்படி இருக்கிற நீதான், இப்படி இருக்கிற நீதான், இப்படி இருக்கிற நீதான், இப்படித்தான் நினைச்சா, இப்படிதான் நீ மறந்த தலை வந்தாலும் உப்பொண்டா நினைவுபடுத்தி யாரென்று காட்டு. அப்படி காட்டியும் உங்களை கூட்டிக்கிட்டு போற அந்த பயணம் தான் இந்த பயணம். இந்த இது உங்களோட மார்க்கம். இந்த பாதையை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அந்த மறந்து போய் போற அந்த பாதையை என்ன செஞ்சிருக்கிறீங்க? மறத்திருக்கிறீங்க. மறந்து போய் அந்த மறதியிலே மறந்து போய் நிக்கிற அந்த பாதையை என்ன செஞ்சிருக்கிறீங்க? மறத்திருக்கிறீங்க. அதனால என்ன சொல்றீங்கன்னா அதை மன்னிக்க மாட்டேன்னு. எப்படி மன்னிக்கிறாரு? அதுதான் மன்னிக்க முடியாது. மன்னிக்க மாட்டேன் என்று சொன்ன அதான் மறந்து நிக்கிறது. மன்னிக்க மாட்டேன் அங்க சொல்லையும் இல்ல, ஒரு ஆள் அங்க நின்று கேட்கையும் இல்லை. அந்த நிலையம் மன்னிக்கல. ஏன்னா அது மறந்து போற நிலை, தன்னை மறந்து நிக்கிற நிலை. அப்ப அப்படி மறந்து போய் தன்னை மறந்து நிக்கிற நிலைய அவர் இருப்பாரா? அப்ப தொடர்ந்து அவர் என்ன செய்யறாருன்னா மறதி வாழ்வு, மறந்து வாழ்ற எப்படி மறந்து வாழ்ற மறதியிலே வாழ்ற. அப்ப மறதியிலே வாழ்றதானா இவர் என்ன செய்யறாரு? அந்த உள்ளம் மறந்து வாழ்றதால அந்த உள்ளம் என்ன செய்யுது? முனாபிக்கா வாழுது, முஷ்ரிக்கா வாழுது, பேயா வாழுது, நப்பாசியா வாழுது, வாழுது. இப்படி இந்த எல்லா நிலையிலையும் அந்த உள்ளம் என்ன செய்யுது? தன்னை மறக்கிறதால, தன்னை நிலையை உணராம, தன்னை நினைவுபடுத்துற இடத்துக்கு வராம மறக்கிறதால இந்த மறந்த வாழ்வுக்குள்ளேதான் வந்து நின்றுகிட்டு மறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஏனைக்கு இவருக்கு குடிபடும் நினைவுபடுத்த ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் குடிபடும்.
இவ்வளவு காலம் நான் மறதிதான் இருந்தீங்க. மறதியில இப்படி வாழ்ந்திருக்கின்ற இவர் மறதியில வாழ்ந்த வாழ்வு எல்லாமே அவருக்கு தெளிவா தெரியும், தெளிவா உணர்வார், தெளிவா காணுவார். கண்டத்துக்கு போய் இப்ப அவர் எங்க இருப்பாருன்னா மறுமையில இருப்பாரு. இப்ப மறுமை வாழ்வுல ஜெயம் பெற மறதி நீக்கம் அவசியம். அவ்வளவுதான். அந்த மறதி எனக்கு நான் இனி மறந்து வாழ்றேன்ல. மறதியை நீக்கிதான் மறுமைதானே. மறுமை வாழ்வில் ஜெயம் பெற மறதி நீக்கம் அவசியம். மறுமை வாழ்வில் ஜெயம் பெற மறதியை நீக்கினா மறுமையில இருக்கிறவரும் மறதியில நிற்காது. ஏன்னா அவருக்கு மறுமை தெரியுது, அந்த மறந்த வாழ்க்கையெல்லாம் தெரிய வர்றதுதான். அப்ப இப்ப மறதி ஒன்று இருக்கிறது, அதுலயும் மறதி மறதியை நீக்கணும் ஒரு மறுமையில வாங்கிட்டான். அப்ப மறுமை வாழ்வில் ஜெயம் பெற மறதி நீக்கம் அவசியம் என்ற உடனே இப்ப என்ன செய்யணும்டா சரியா? இம்மை வாழ்வுல ஜெயம் பெற என்ன செய்யணும்? ஒதுங்கி வாழ்தல் அவசியம். உலக வாழ்வில் ஜெயம் பெற ஒதுங்கி வாழ்தல் அவசியம். மறுமை வாழ்வில் ஜெயம் பெற மறதி நீக்க அவசியம். அப்ப மறுமைக்கு வந்ததுக்கு பிறகு அவருக்கு மறதியாலதான் இப்படி ஒரு வாழ்க்கைக்கு வந்திருக்கும். அப்ப இன்னும் மறக்க 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 இப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ள நான் போயிட்டு இருப்பேன் என்று அவருக்கு விளங்குமா இல்லையா? விளங்குற நேரத்துல இன்னைக்கு மறதி இருக்குமா இல்லையா? இப்பதான் அவருக்கு விளங்குவோம். நான் நிற்க வேண்டியது என்ன? இம்மே தன்னை மறக்கிறத நிற்கணும் என்று விளங்கும். தன்னை மறக்கிறதால சஜா இப்படி ஒரு வாழ்க்கையெல்லாம் வந்து இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கின்ற அவருக்கு மறுமையில தெளிவா தெரியக்குள்ள, தெளிவா காணக்குள்ள ஐனைக்கு அவர் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அவருக்கு படும். ஒரே ஒரு விஷயம் தான் அவருக்கு விளங்கு. என்ன? நான் இனி மறக்க கூடாது. நான் அந்த மறதி என்ன மறக்கிறத நான் நீக்கணும், நீக்கிக்கிட்டு தான் இருக்கணும். அந்த மறதியை நீக்க நீக்க மறுமை வாழ்வுல ஜெயம் பெறுவார். நினைவுல வாழ்வாரு. இப்ப நினைவுதான் அவருக்கு மறுமையை காட்டு. காட்டுது நினைவுதான். இப்ப நினைவுங்கிறதையும் இப்ப அவர் நினைவுக்கு வந்து நினைவு காட்டுறதையும் அவருக்கு பார்க்கிற காரணம் வருகிறது மனநோயில் கூறிய மயங்கிய அறிவு. அதுதான் மறுமையை காட்டுது. அது மறதியால் அப்ப இப்ப என்ன செய்யணும்? இப்ப அவர் மறதியை நீக்கும். மறதியை நீக்கின உடனே சரியா? இப்ப நீக்கின உடனே நினைவு வந்துட்டு நினைவுக்கு வாரங்கிற விஷயம் அந்த மர்ம வாரதுதானுங்கக்குள்ள இப்பயும் மறதி நீங்கள இப்ப அவரு அறிவு என்ன செஞ்சிருக்கா? இன்னைக்கு தெளிவடையில மயங்கி போய் கிடக்கு. மயங்கி போய் ஊடகத்தில மயங்கி போய் கிடக்கு. அறிவு. அப்ப இப்ப அதில இருந்தவர் ஜெயம் பெற வேண்டா மறதி நீக்கும். மறுமை வாழ்வில் ஜெயம் பெற மறதி நீக்கம் அவசியம். இப்ப ஐனைக்கு அவர் மறுமைய ஜெயம் பெறதுக்கு இந்த மறதியை நீக்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் திக்ரு தான். திக்ரு என்பது எதற்காக? ஞாபகப்படுத்தல், நினைவுபடுத்தல். நினைக்கிறது எதற்காக? இந்த மறதியை நீக்க தெளிவை தேக்க உரிய இடத்தில் புனையிடுத்தி உண்மை சாந்தியில் இவருக்கு உண்மையாக ஒரு சாந்தி நிலையில இருக்கிறேன்டா இந்த மறுமை வாயில ஜெயம் பெற இந்த மறதி நீக்கம் அவசியம். அப்ப இப்ப என்ன செஞ்சிருவாருண்டா? இப்ப நினைவுக்கு வருவாரா? அந்த நினைவுக்குரியவனாக இருப்பாரா? நினைவுக்குரியவனாக இருப்பாரு. அப்ப இப்ப அவர் நினைவுல என்ன இருக்கும்? எந்நேரம் அவர் இப்ப மறக்க மாட்டார். இப்ப நீங்க உங்களை நினைச்சிட்டீங்கன்னு சொல்லியாச்சு. நீங்க இன்றைக்கெல்லாம் உங்களை நினைச்சிட்டு இருந்தீங்களா? இன்றைக்கெல்லாம் மறந்து வாழ்ந்தோமா? அப்ப இப்ப நாம நினைச்சும் வாழ்ந்திருக்கோம், மறந்தும் வாழ்ந்திருக்கோம். இப்ப நாம இன்னும் நிலை பெறல, ஒரு நிலைக்கு வரல. அப்ப மறந்து வாழ்ந்ததுக்கும் இப்ப நாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம் மறதிக்குள்ள. நினைவுக்குள்ளே வந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம். அப்ப இப்ப எதுக்குள்ள போய் நிலைப்ப இப்ப நிலைக்கணும் நினைச்சு வாழ்றது இல்ல. அப்ப அதுதான் அதிகமா அதுக்குள்ள வாழ்ந்திருக்கும். அதுக்குள்ள வாழ்ந்த உடனே இப்ப அதுக்குள்ள வந்த உடனே நினைவு என்ன செய்யும்? நீ மறந்து வாழ்ந்ததால என்ன எண்ணியாகவே எல்லாம் நீ ஆகினா இந்த உள்ளம் மாறுபட்டுச்சு.
நப்பாசையில நீ வாழ்ந்ததால நாயாக இருக்கா இல்லையா? முனாபிக்காய் வாழ்ந்ததால நீ மந்தியா இருக்கா, முஷிரிக்காய் வாழ்ந்ததால பண்டியா இருக்கான்னு சொல்லி இப்படி எல்லாத்தையும் இப்படி நீ மறந்து வாழ்ந்ததால நீ இப்படி எல்லாம் இனம் மாறப்பட்டிருக்கா. மரணம் உன்னை சொல்லாமலே என்ன செய்யும்? இனம் மாற்றும். அப்படி இனம் மாற்றப்பட்டு நீ இப்படி வந்திருக்கா என்று உங்களுக்கு நினைவு காட்டும். காட்டின உடனே ஏன் அப்படி நினைவு காட்டுது? இன்னும் மறதி நீங்கல. இப்ப இந்த நினைவுல வந்து நின்றுகிட்டு இப்படி எல்லாம் மறதியால நீ வாழ்ந்திருக்கா, மறதியால இப்படி எல்லாம் ஒரு மறதி வாழ்க்கை ஒன்று நீ வாழ்ந்திருக்கான்னு மொத்தத்தை காட்டக்குள்ள இந்த வாழ்க்கையை மொத்தத்தையும் பார்க்கும் நீங்களாம் ஒரு அறிவா? அறிவுதான். அறிவா? அந்த அறிவை இப்போ போய் அங்க போய் பார்த்தா அது மனநோயில ஊறி கிடக்கு. இப்ப ஊறி கிடக்கு. அப்ப மனநோயில் ஊறிய மயங்கிய அறிவுதான் மனமே காணுது. அது ஏன் மனநோயில ஊறி மயங்கி கிடக்கண்டா? கண்ணை மறந்ததாலே ரெண்டு அந்த அறிவு என்ன செய்யும் அவருக்கு? நீ உன்ன மறந்ததாலதான் இப்படி ஒரு நோயில ஊறி நீ இப்படி எல்லாம் வந்திருக்கா. இது மறதி வாழ்வு. நீ இப்படி வாழ்ற ஆள் இல்லை, நீ மனுஷன், நீ மனிதனாக வாழு என்று சொல்லி அந்த வாழ்க்கைக்குள்ள வந்து உங்களை என்ன செய்ய உணர்த்தி உங்களை மனுஷனை ஆக்கின உடனா இப்பதான் ஹலீஃபா என்ன செய்யப்படுறாரு. அப்ப இதைத்தான் சொல்றாங்க, இப்படி ஹலீஃபாவாய் நீ அமைந்த காரணத்தை கண்டறிய கல்வி ஏதும் சொல்லித்தராது, கல்வி ஏதும் காட்டித்தராது. அப்ப இது என்ன செய்யணும்? அனுபவத்துல எடுக்கணும். அந்த எடுக்க வேண்டிய அனுபவத்துல நீங்க இப்ப இருக்கிறீங்க. ஆனா இப்ப அந்த அனுபவத்தை உணராம இன்னும் அனுபவிக்கிறதோ வந்துகிட்டு இருக்கோம். அப்ப இன்னும் என்ன செய்யறோம்? சேகரிச்சுட்டு இருக்கோம், இன்னும் நிறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த சேகரிக்கிறத இந்த அனுபவிக்கிறத கொஞ்சம் குறைச்சி அதுக்குள்ள போற வீதத்தை இன்னும் நீக்கி இருக்கிற அனுபவத்தை எல்லாம் பார்த்து என்ன செய்யணும்? இப்ப மறதியை நீக்கி நினைவுபடுத்தணும். அதுதான் நினைவுபடுத்தல். திக்ர் என்பது எதற்காக? மறதியை நீக்கி தெளிவை தேக்கி உரிய இடத்தில் உன்னை அமர்த்தி உண்மை சாந்தியில் நிலைப்படுத்த. அப்ப நாம சாந்தி தேடியே அலைகிறோம். சத்தியத்தை மறந்தத்தால, சத்குணத்தை இழந்தத்தால சாந்தி தேடி அலைகிறார். சத்தியத்தை மறந்தே விட்டாய், சத்குணத்தை இழந்தே விட்டாய், சாத்தானை பின்தொடர்ந்து சாந்தி தேடி அலைகிறாய். அப்ப இன்னைக்கு அவன் சாத்தானை பின்தொடர்ந்து போறதால எனக்கு சாந்தி கிடைக்குது, அதுக்கு பின்னால போயிட்டு கிடைக்காது. அவன் சாந்தியத்தாரன் என்று தார எல்லாம் என்ன செய்யும்? துன்பமா மாறும். அவன் இன்பத்தை தாரான். நல்ல அறிக்கை என்று போய் அதுக்கு என்ன செய்யறோம்? போயிடுறோம். அதை துன்பமாக்கிடுறோம். இன்பம் தார் துன்பமாக்கிடுறோம். அப்ப அந்த இன்பம் என்ன செய்யுதுன்னா உருமாறி என்ன செய்யுது? துன்பத்தை தருது. அப்ப இந்த இன்ப துன்பத்தில வாழ்றவரு சாந்தியில வாழலாமா? சாந்தி இல்ல. அது ரெண்டையும் அந்த நிலைக்கு பாதைக்கு வரும். என்ன செய்யணும்? நாம சொல்ற இந்த நிலையை உணரணும், இந்த இடத்துக்கு வரும். அப்ப இன்றைக்கு நாம எவ்வளவு பேருக்கு எவ்வளவு செல்லியும் எவ்வளவு விளங்கப்படுத்தியும் இந்த நேரத்தை எடுத்துக்கிட்டு இதுக்குள்ள வரையிலாம இருக்கின்ற காரணம் என்ன? சாந்தி தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு, சத்தியத்தை இழந்துட்டார். பாட்டு சொல்றேன், சைத்தானை பின்தொடர்ந்து சாந்தி தேடி அலைகிறாய், சாந்தி தேடி ஓடுகிறாய். அப்ப ஓடுற அப்படி அவங்களை எல்லாம் கொஞ்சம் கூப்பிட்டு சாந்தி நீங்க ஓடுறதுல தேடுறதுல இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிற இடத்துக்கு ஏன் வரையிலாம இருக்கி, ஏன் வாராக இல்லை? அது முக்கியமா தெரியுது. அவன் பின்தொடர்ந்து அவன் கூட்டிகிட்டு போறான், அது முக்கியமா தெரியுது.